ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சோயா மீட் கறி தான் சமைக்க போகிறோம். சோயா மீட் கறி கூட போஞ்சிக்காய் பால் கறி சமைக்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த சோயா மீட் கறி ஃபேவரட்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா தெரியுங்க, சின்ன வயசில் வந்து உம்மா இது சிக்கன் கறின்னு சொல்லி பொய் சொல்லி எனக்கு தந்திருக்காங்க. பரவாயில்ல, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சிக்கன் கறி மாதிரி தான் இருக்கும் எங்கள் உம்மா சமைச்சாங்கன்னா. அதை பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன். சமைக்கலாமா சோயா மீட் கறி சமைக்க போகிறோம். இப்போ வந்து பக்கெட்டை வந்து கட் பண்ணணும். அது எல்லாருக்குமே தெரியும் பக்கெட்டை கட் பண்ணணும்னு. நான் ஸ்டார்ட்லேருந்து சொல்கிறேன். நமக்கு தேவையான அளவு சோயா மீட் எடுத்துகிட்டு, குட்டி குட்டி சோயா மீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கனவா சோயாவும் வந்து நல்லா பிடிக்கும் எனக்கு. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நல்லா சுடுதண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் சோயா மீட் வந்து அவிஞ்சு வரும். சில பேர் வந்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டும் சோயா மீட் அவிப்பாங்க. சில பேர் வந்து அடுப்பில் வச்சு கொதி தண்ணிக்குள்ளே அவிய வைப்பாங்க. நான் வந்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டு தான் செய்கிறது. அது கூட உப்பு கொஞ்சத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியால் மூடி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சூடெல்லாம் ஹீட் ஆகி நல்லா அவிஞ்சு வரும். எனக்கு வந்து சோயா மீட் கறி வந்து ஃபேவரட் ஆகினதே எங்களோட பெரியம்மா, எங்களோட உம்மாட்ட தாத்தா வைக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எங்களோட பெரியம்மா செம்மையாக ஒரு சோயா மீட் கறி ஒன்று சமைச்சு தந்துருந்தாங்க சின்ன வயசில். அது வந்து எங்களோட மாமாட கடையிலேயே வாங்கி சமைச்சு தந்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க சாப்பாடெல்லாம். அதுலேருந்தே வந்து எனக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு. எங்களோட பெரியம்மா சமைச்சு தந்ததுலேருந்தே எங்களோட அம்மாட்ட நான் அடிக்கடி செஞ்சு கேட்குறது, பெரியம்மா சமைச்சு தந்த மாதிரி தாங்கம்மா அப்படின்னு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சு தருவாங்க. நல்லா சாப்பாடு தருவாங்க. இப்போ வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இஞ்சி, வெள்ளைப்பூடும் போடலாம். நான் வந்து வெள்ளைப்பூடு மட்டும் தான் போட்டேன். வெள்ளைப்பூடு, கருவேப்பட்டை, ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். டீ குடிக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது? எனக்கு சமைக்கும் போது இடையில டீ குடிக்கணுங்க. மற்றது வந்து சோறு சமைச்சு எடுத்துகிட்டேன். சுட சுட ஒத்தையாக சோறை சமைச்சு எடுத்துட்டேன். இப்போ சட்டி ஒன்று வச்சு தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி, தேங்காய் வந்து சூடாகினதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா தாளிச்செடுக்க போகிறோம். இந்த சோயா மீட் கறி வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் நானாக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். என் நானா சோயா மீட் அவ்வளோ பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் சோயா மீட் கறி, நெத்தலி கறி, சோயா மீட் கறி, நெத்தலி கறி அது வந்து அவ்வளோ ஃபேவரட் அவருக்கு, எங்கள் ரிச் நானாக்கு. அதனாலே அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இப்போ சோயா மீட் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து அதை வடிச்செடுக்கணும். வடிகட்டி வச்சு வடிச்செடுக்கணும். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. வடிகட்டின்னு தான் நான் சொல்கிறது. ஒரு இது வடியிலையும் வடிச்செடுக்கலாம். இப்படி ஒரு பிளேட் ஒன்று இருக்குது. இதில் வந்து நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். சரியா, சிக்கன் கறி மாதிரி ஆக்க போகிறோம்ல, அதனால் வந்து நாங்கள் மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா நல்லா டேஸ்ட்டாக வரும்னு மஞ்சத்தூள், தனித்தூள், கொச்சிக்காத்தூள், அது கூடவே மசாலாத்தூள், உப்பும் கொஞ்சம் போடலாம். ஏற்கனவே போட்டே தான். தயிர் இருக்குல்ல, அது வந்து போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வந்து வீட்டில் இருந்ததால் போட்டேன். இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்ல. கொஞ்சமாக 2 கரண்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஏன்னா சிக்கன் கறிக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அதான் சரின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா தான் மசாலா வந்து பெரண்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். வாஷிங் மிஷின் வீடியோ வந்து போடணும்னு நினச்சி வச்சுருக்கோம். அது வந்து வரும், வாஷிங் மிஷின் க்ளீனிங் வீடியோ. இப்போ வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த சோயா மீட், அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சத்தை ஊற்றி நல்லா அவிய விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டுங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாக தேவைன்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து திக்காக நல்லா பிரண்டாப்போல் இருக்கணும், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருந்தேன். ஓகே, ஃபைனலி வந்து நாங்கள் சோயா மீட் கறியை சமைச்சு எடுத்துட்டோம். என் ஹபி வந்து நான் என்ன சமையல் பண்ணாலும் வந்துடுவார், வாசமாக இருக்கு என்ன சமைச்சா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போஞ்சிக்காய் பால் கறி தான் வைக்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு உரப்பு கறி ஆக்குனா அதோடய ஸ்டாப் பண்ணிடுவேன் சம்டைம்ஸ். இல்லாட்டி வந்து 2-3 உரப்பு கறி ஆக்குன காலமும் இருக்கு. ஆனால் இப்போ ஜைப்பப்பா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பால் கறி வைக்கணுங்க. ஏன்னா வந்து ஜைப்பப்பாவுக்கு உரப்பு கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால் போஞ்சிக்காவும் கிழங்கும் போட்டு ஒரு பால் கறி வைக்கலாம் அப்படின்னு வந்து அதுக்கு செட் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு பாலை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு டிக் பாட்டு எடுத்தேன். தண்ணியாக வந்து இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காதுல்ல, அதனால் வந்து நான் எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி சமைப்பீங்களோ மாஸ்டர்? கால் வலிக்குதுங்க. இன்றைக்கு ஒரு ஏசி சைஸ் போட போனதா. போஞ்சிக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கரண்டியால். பால் ஊற்றக்கூடாது, மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அவிட்டா தெரியலையே, கிழங்கு அவிச்சு பார்த்தா கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவிட்டா கொஞ்சம் நல்லா சூடாகும். என்ன செய்யணும்? இங்கே பாருங்க,
நாமெல்லாம் எவ்வளோ சமைக்கிறேன், நின்று சமைப்போம், இவர் இருந்து சமைக்கிறாரு. நாங்கெல்லாம் உடுப்படுத்திட்டோம், அபி உடுப்படுக்கல இன்னும். இன்னம்மா நான் உடுப்பு எடுத்துட்டேனே ஏற்கனவே. ஆமாம், நமக்கு என்னதுக்கு உடுப்பு? பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒழுங்காக நல்லா ட்ரெஸ் உடுத்தி பியூட்டிஃபுல்லாக, எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு என்னங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்க, அப்படி இருக்கணும். நல்லா இல்லை கலரை பார்க்கவே. இது சயானுக்கு வந்து சாப்பாடு தீத்தணும் தானே, அதனால வந்து இதெல்லாம் போடலை. எது தெரியுமா, பச்சை மிளகா, தனித்தூள் எதுவுமே போடலை, வெறும் பால் தான். நல்லா கொதிக்கிட்டோம். சாப்பிட்டே படுப்போம்மா. அத்துப்படியாக இருக்கு. சின்ன வயசு ஃபேவரட். சோப்பு கலர், வெள்ளை கலர். இன்னைக்கு சோட்டிஸ் எப்படி? சோட்டிஸ் விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? ஏய், 4 சோட்டிஸில் கிடக்குடியாப்பா, இந்த அடி அடிக்கிற வந்துட போகுது வழியால். சரி காய்ஸ், சார் டைம் ஆச்சு, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதோட வீடியோ முடியுதுங்க. சஹாரையும் வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த நாள் நோம்புக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே, எல்லோரும் வந்து NS ஃபேமிலி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.